பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தூதஞ்சலின் தூதுவர் த ப்ரொஃபஷனல் கூரியரினுடைய நிறுவனர் திரு அகமது மீரான் அவர்களோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய சுவாரஸ்யமான வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். சார், அந்த இடம் தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நடந்தது? ஏன்னா இந்த இடம் தானே எல்லாருக்கும் இதை விட என்ன தேவை வாழ்க்கையில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை விட. நீங்கள் ஏன் வெளில வந்தீங்க? டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வருடங்கள் வேலை செய்த பிறகு நான் என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் தொடர்ந்து முன்னேறணுங்கிற ஒரு ஆவல் உள்ள ஆளு தான். ஸோ தொடர்ந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி முன்னேறது, அங்கே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் போகலாம். ஸோ ப்ரொமோஷனுடைய அவென்யூஸ்லாம் பார்க்குறேன். என்ன மாதிரி ப்ரொமோஷன் போடலாம், டெக்னிக்கலாக ப்ரொமோஷன் போகலாம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில், அல்லது அக்கௌண்ட் செக்ஷனில் ப்ரொமோஷன் பண்ணலாம். இதுக்கடையில் எனக்கு மூணாவது ஆப்ஷன் என்னுடைய உறவினர்கள் எல்லாமே வியாபாரத்தில் இருக்காங்க. ஸோ வியாபார ரீதியாகவும் எப்படி நம்ம முன்னேறலாங்கிறத நான் 3 ஆப்ஷனில் யோசிக்கிறேன். யோசித்து இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் போனால் ஒரு லெவல் தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் வியாபாரத்து மூலமாக போனால் நம்மளுடைய வளர்ச்சியானது எல்கை கிடையாது. நம்மளுடைய உழைக்க நம்மளுடைய திறமையை காமிக்க நம்முடைய வாழ்க்கையுடைய நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற ஒரு உறுதியோடு நான் ஒரு முடிவு செய்துட்டேன். நம்ம வியாபார ரீதியாக முன்னேறணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதை நோக்கி நான் பயணிக்க ஆனேன். ஸோ அந்த இடம் தான் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ண. அப்போ தான் முடிவு பண்ணுறேன். இதை யார்கிட்ட போய் அம்மாட்ட சொன்னோன்னே அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க? ஏன்னா எல்லாருமே சொல்கிறது ஃபேமிலி விட மாட்டாங்க. ஏய் எதுக்காக விடுற அப்படின்றது தான் கட்டாயம், அதை தான் சொல்லியிருப்பாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? பொதுவாக அம்மா என் மேலே நம்பிக்கை, எனக்கு நான் என்னுடைய அம்மாவுக்கு நம்பிக்கைத்தனமாக நான் நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னுடைய செயல்கள் எல்லாமே என்னுடைய அம்மாவோட நான் டிரான்ஸ்பராக பேசிகிட்டு இருப்பேன். நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன சொல்கிறேன், என்னென்ன செய்கிறேங்கிறத என்னுடைய பகிர்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய அம்மாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னுடைய பையன் எந்த காரியங்களையும் சரியாக தான் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை நான் ஊட்டிகிட்டே இருப்பேன். நான் அதில் என்னுடைய அம்மாட்ட அது மறைக்கிறதோ அல்லது பொய் பேசுகிறதோ அல்லது இதெல்லாம் சொல்கிற பழக்கங்கிட்ட கிடையாது. நேர்மையாக இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு பேரை நான் பொதுவாகவே பள்ளிக்கூடத்திலும் சரி எதுவுமே நான் அந்த பேரை எடுக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு காரணம். என்னுடைய அம்மா நான் சொன்னோன்னா இந்த மாதிரி நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி என்னுடைய பையன் சரியாக தான் செய்வாங்கிற நம்பிக்கையோட சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஆமாம். வெளியில் என்ன பிளான் பண்ணுறீங்க? அப்போ அந்த ஜாபை விட்டுட்டு வெளில வரப்போ உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தது? ஏதாவது திட்டமிட்டுட்டு வெளில வரீங்களா, இல்லை பிளைண்டாக சரி வெளில போய் யோசிக்கலான்ட்டு வரீங்களா? டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும் போதே நான் வியாபாரத்தை நோக்கி பயணம் செய்கிறேன்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணேன், என்னுடைய நண்பரோடு சேர்ந்து டாடா ஆயில் மில்ஸ் என்கிற ஒரு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறேன். ஸோ அதில் என்னுடைய வியாபார நுணுக்கங்கள், கணக்கு வழக்குகள் எல்லாம் நான் ரொம்ப விரிவாக படிக்கிறேன். மேலும் அது அந்த டாடா ஆயில் மில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு ரீட்டைல் பிஸ்னஸுக்கு நம்ம சரக்குகளை கொடுத்து அது 15 days 20 days கிரெடிட் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வியாபாரம். அது மூலமாக கடன் கொடுக்கறது, அதை பணத்தை வாங்குறது, அதை முறைய கணக்குகள் எழுதி அந்த பணத்தை வாங்குறதுலாம் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் தான் நம்ம வியாபாரத்தை சரியாக நடத்த முடியும். ஸோ இது மாதிரியான ஒரு கணக்கு விவரங்களை கரெக்டான முறையில் எனக்கு ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தொழில் மூலமாக கிடைச்சிது. அதுக்கு பிறகு சென்னைக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும்போது சீதா வேர்ல்ட் ட்ராவல் ஏஜென்சின்னு சொல்லி மவுண்ட் ரோடில் இருக்குது. அதை அங்கே போயிருக்கும்போது அதனுடைய அங்கே நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள், அங்கே உள்ள அலுவலர்கள்லாம் நடக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்து எனக்கு இதே மாதிரி ஒரு ஏஜென்சி திருநெல்வேலி நடத்த முடியுமா கேட்கும்போது நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் திருநெல்வேலியில் 1981ஆம் ஆண்டு ஒமேகா டிராவல்ஸ்னு என்ற டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பிறகு இது திருநெல்வேலிக்கு ஏற்ற ஒரு வியாபாரம் கிடையாது, சென்னை தான் இது கரெக்டான இன்டர்நேஷனல் சிட்டி. ஸோ அங்கே தான் இந்த ட்ராவல் ஏஜென்சி நடத்த முடியும்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணேன், 1983 சென்னையில் அதனோட ஒமேகா டிராவல்ஸோட 2வது கிளையை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். நடத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய இது விஷயமா நான் அடிக்கடி இந்தியன் ஏர்லைன்ஸில் போய் டிக்கெட் கன்ஃபர்மேஷனாக போகும்போது அங்கே என்னோடய டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே என்னுடைய கொலிக்க வேலை பார்த்த மிஸ்டர் சுப்பையா செல்வகுமார் சந்தித்து அவர்கிட்ட என்னுடைய வியாபாரத்தை சொல்லி மேற்கொண்டு நான் இந்த மாதிரி நான் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இது மூலமாக இந்தியன் ஏர்லைன்ஸில் கார்கோங்கிற ஒரு வியாபாரம் இருக்குது, அந்த வியாபாரத்தை பண்ண முடியுமா, அதுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன நான் ரெடியாக என்னென்ன விஷயங்கள் நான் ரெடி பண்ணணும் என்று கேட்டேன் அவர்கிட்ட. கேட்கும்போது அவர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டனால அதை அவருடைய மனசில் பஞ்சிக்கிட்டு நான் மேற்கொண்டு என்னுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன் என்ற ஒரு செய்தியை மட்டும் நான் அவர்கிட்ட போட்டுக்கிட்டேன். பின்னால் 1 வருடம் கழித்து என்னுடைய பழைய கம்பெனியுடைய கோஸ்ட் கொரியர் என்ற ஒரு கம்பெனியுடைய எம்டி சுசீலன் அவரு ஏற்கனவே ஒரு 6-7 இடத்துல கொரியர் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காரு. சென்னையில் நடத்தக்கூடிய கொரியர் ஏஜென்சி நடத்தக்கூடிய அந்த
ஒரு பிரபலம் நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட் வந்து அவர் வந்து இந்த வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து அவர் வந்து சுப்பையா செல்வகுமாரோட நண்பர். சுப்பையா செல்வகுமார் நான் அறிமுகப்படுத்தப்படுகிறேன். அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வந்து என்ன வந்து பார்க்குறாரு. என்னுடைய பழைய எம்டி சுசீலன் என்ன பார்த்து என்னுடைய ஆஃபீஸை வந்து 150 சதுரடி ஆஃபீஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து கொரியர்னா என்னங்கிறத எனக்கு சொல்லித்தராரு. கொரியருங்கிற வியாபாரத்தை பற்றி நான் அன்றைக்கி தான் முதல் கேள்விப்படுகிறேன். கொரியருங்கிற வியாபாரத்தை எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு முதல்ல. ஸோ அவர் தான் சொல்லித்தார், இப்படி ஒரு கொரியர் இந்த மாதிரி அர்ஜென்ட்டான டாக்குமெண்ட்டுகளை கம்பெனிகள் வந்து அதை அனுப்புவாங்க. அதை நம்ம வந்து குயிக்காக அனுப்பி டெலிவரி பண்ணக்கூடியதான் கொரியருங்கிற ஒரு கான்செப்டை நான் அன்றைக்கி தான் படிக்கிறேன். படித்து உடனே என்னை வந்து ஏர்போர்ட்டுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போய் ஒரு 3 நாள் எனக்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறாரு. எப்படி டாக்குமெண்ட்டுகளை வந்து நம்ம வந்து ஏர்லைன்ஸ் மூலமாக அனுப்புகிறோம் மற்றும் ட்ரெயின் மூலமும் அனுப்புகிறோம். அனுப்பி அதை ஒரு 3 days உட்காந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த 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 நிகழ்ச்சி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். ஏன்னா வந்து ஜெயிக்கிறவங்க அப்படின்றதுனால வெற்றி பெற்ற மனிதர்களை வந்து அவங்க வெற்றியை மட்டும் கொண்டாடிட்டே இருக்கும். ஆனால் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறல, அதை தெரிய வைக்கணும் அப்படின்றது தான் பேசும் தலைமையினுடைய அதுவே பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து ட்ராவல்ஸ் வச்சுட்டு திரும்ப இல்லை திருநெல்வேலி இது ஏற்றது இல்லை அப்படின்னு நீங்கள் சென்னைக்கு வரதெல்லாம் நான் யூகமாக புரிஞ்சுக்கிறது அங்கெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஏன்பா நீ பேசாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே ஒரு தொய்வெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? என்ன உத்வேகம் இருந்தது? எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க? நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டு ஒரு தொழிலுக்கு வந்து அங்கே வந்து நஷ்டத்தோடு நம்ம நஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டோம் அப்படிங்கிற தொய்வு சில சமயங்கள் வரும். இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் வந்து தொழில் ரீதியாக தான் முன்னேற முடியும். அதில் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து இருக்கணும், உழைக்கணும், உழைப்புக்கு வெற்றி இருக்குது என்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்து மேற்கொண்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஸோ தொடர்ந்து நான் வந்து அதுக்கு வேண்டிய முயற்சிகள், அதுக்கு வேண்டிய உழைப்புகள் தொடர்ந்து செய்ய அது வளர்ச்சி தெரியுது. ஸோ வளர்ச்சி தெரிய நமக்கு நம்பிக்கை ஏற்படுது. தொடர்ந்து உழைக்க நம்முடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி தெரிய நமக்கு நம்பிக்கை வர மேற்கொண்டு அதை உழைக்க ஆரம்பித்தோம். அந்த ப்ரொஃபஷனல் கொரியரினுடைய வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரியே நீங்கள் கட்டமைச்சிருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் பொதுத்துறை அஞ்சல் துறைக்கு வந்து சரி சமமாக ஒரு துறையை கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் சாதாரணமானது இல்லை. ஆனால் அதில் பெரிய ஒரு ஐரணி நான் பார்க்குறேன். அனுபவம் இல்லாமல் தான் இந்த துறையில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸுக்கும் அனுபவத்துக்குமான தொடர்பு பற்றியெல்லாம் கூட பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம பேசலாம். தூதஞ்சலின் தூதுவர் திரு அகமது மீரான் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பிஸ்னஸை கட்டியமைக்கின்ற போது அனுபவம் இல்லாமல் நம்ம காலடி எடுத்து வைக்கின்ற போது அடுத்தடுத்த கட்டங்களில் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள முடியும், அது பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்கள்.